தியானத்துக்காரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 165 சொன்ன போல ஒரு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னது போல யாரெல்லாம் இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறோமோ கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை சமாதானமாய் வழிநடத்தி கர்த்தர் உங்கள் பெரிய காரியங்கள் செய்து கர்த்தர் வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தாப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றியப்பா. இந்த கால வேளையில இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறாங்களாப்பா அவங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை, இதுவரைக்கும் சமாதானமா இல்லாம இருக்கலாம்ப்பா. உங்களுடைய வார்த்தை பிள்ளைகள் படித்து செல்லும் போது கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு பெரிய நன்மையை தேவை நீங்க செய்ய போறீங்க. எங்களை முற்றிலுமா தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.